தின்னும்போது வாயிலிருந்து இரத்தம் பீரிடுகிறது. இருந்தாலும் அது முச்செடியைத்தான் தின்னும், விடாது. உலகில் மனிதர்களும் எத்தனையோ துன்பங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் உள்ளாகின்றனர். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு பழைய கதைதான். மனைவி இறந்து விடுகிறாள் அல்லது அவனுக்கு துரோகம் செய்து விடுகிறாள். இதற்கு பிறகும் அவன் மறுமணம் செய்து கொள்கிறான். குழந்தை இறந்து விட்டாலோ எவ்வளவு துக்கம்! ஆனால் சில நாட்களுக்குள் எல்லாம் மறந்து போகின்றன. குழந்தையை இறந்த தாயே சில நாட்களுக்கு பிறகு தலையை வாரிக்கொள்கிறாள், நகைகளை போட்டுக்கொள்கிறாள். பெண்ணின் திருமணம் காரணமாக சொத்துக்கள் அனைத்தையும் இழக்கின்றனர். அப்படி இருந்தும் ஆண்டுதோறும் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். நீதிமன்றத்தில் வழக்காடி எல்லா சொத்துக்களையும் இழக்கின்றனர். ஆனால் மறுபடியும் வழக்கு தொடர்கின்றனர். ஏற்கனவே பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கே சோறு போட வழியில்லை, படிக்க வைக்க முடிவதில்லை, நல்ல வீட்டில் வாழ வைக்க முடிவதில்லை. ஆனாலும் ஆண்டுதோறும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும் குறைவில்லை. சில வேளைகளில் உலகியல் மனிதனின் நிலைமை எலியை பிடித்த பாம்பின் நிலைமையாக உள்ளது. விழுங்கவும் முடிவதில்லை, விடவும் முடிவதில்லை. உலக வாழ்க்கையில் எந்த சாரமும் இல்லை என்பதை பத்தர்கள் ஒருவேளை அறிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அதை அவர்கள் விடமாட்டார்கள். மரிமாங்காய் பழத்தில் இருப்பதெல்லாம் வெறும் தோலும் கொட்டையும் தான். இருந்தாலும் அதை எறிந்து விடுவதில்லை. உலகில் மனிதனால் இறைவனிடம் மனத்தை செலுத்த முடிவதில்லை. கேசவரின் உறவினர் ஒருவரை கண்டேன். 50 வயது இருக்கும். சீட்டு ஆடுகிறார். இறைவனின் திருநாமத்தை சொல்ல இன்னும் வேலை வரவில்லை போலும். உலகியல் மனிதனை அறிந்து கொள்வதற்கு மற்றொரு அடையாளமும் இருக்கிறது. அவனை உலகியல் வாழ்விலிருந்து பிரித்து நல்ல இடத்தில் வைத்தால் ஏக்கத்தால் செத்தே போவான். மலத்தில் இருக்கும் புழு அங்கேயே ஆனந்தமாக உள்ளது. அதையே உண்டு கொழுத்து வளர்கிறது. அந்த புழுவை எடுத்து சோற்று பாத்திரத்தில் வைத்தால் இறந்து போகும். எல்லோரும் அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர். விஜயர் கேட்டார், உலகியல் மனிதர்கள் எத்தகைய மனநிலையை அடைந்தால் முக்தி பெறலாம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறையருளால் தீவிர வைராக்கியம் உண்டாகுமானால் காமினி காஞ்சனத்தின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுபட முடியும். எதை தீவிர வைராக்கியம் என்பது? நடப்பது நடக்கட்டும், கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்போம் என்றெல்லாம் இருப்பது மந்த வைராக்கியம். தீவிர வைராக்கியம் ஏற்பட்டிருக்கின்ற ஒருவனுடைய பிராணன் வயிற்றிலுள்ள குழந்தைக்காக தாயின் மனம் துடிப்பதைப் போல இறைவனுக்காக ஏங்கி துடிக்கும். தீவிர வைராக்கியம் உள்ளவன் இறைவனைத் தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டான். உலகியல் வாழ்க்கையை ஒரு பாழும் கிணறாக பார்க்கிறான். அதில் மூழ்கி விடுவேனோ என்று அஞ்சுகிறான். உறவினர்களை கருநாகமாக காண்கிறான். அவர்களிடமிருந்து விலகி ஓட விரும்புகிறான். ஓடியும் விடுகிறான். முதலில் வீட்டிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம், பிறகு இறைவனை சிந்திப்போம் என்ற எண்ணம் அவனிடம் தோன்றவே தோன்றாது. உள்ளே உறுதியானவன் அவன். எதை தீவிர வைராக்கியம் என்று சொல்வது? ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஓர் ஊரில் நீண்ட காலமாக மழை பெய்யவில்லை. குடியானவர்கள் வெகு தொலைவிலிருந்து வாய்க்கால் வெட்டி தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ஒரு குடியானவன் உறுதியான மனம் கொண்டவன். கால்வாயை ஆற்றில் இணைத்து வயலுக்கு தண்ணீர் கொண்டு வரும் வரை வாய்க்கால் வெட்டுவதை நிறுத்த மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டான். குளிக்கும் நேரம் வந்தது. மகளிடம் எண்ணெயை அனுப்பி வைத்தாள் அவளது மனைவி. மகள் அவனிடம் வந்து, அப்பா, நேரமாகிவிட்டது, எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் என்று சொன்னாள். அதற்கு அவன், எனக்கு இப்போது வேலை இருக்கிறது, நீ போ என்று சொல்லிவிட்டான். பிற்பகல் வந்தது. மணி 2 ஆயிற்று. குடியானவன் அப்பொழுதும் வேலையை நிறுத்தவில்லை. குளிக்க வேண்டும் என்ற நினைவே அவனுக்கு இல்லை. அப்போது அவனுடைய மனைவி அங்கே வந்து, என்ன, இன்னும் குளிக்காமல் இருக்கிறீர்களே? உணவு ஆறிப்போகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் பெரிதாக்கிக் கொள்கிறீர்கள். எதையும் பெரிதுபடுத்துவதே உங்கள் வழக்கமாக போய்விட்டது. இன்று முடியாவிட்டால் நாளை செய்யுங்கள், அல்லது சாப்பிட்டு விட்டாவது செய்யுங்கள் என்றாள். குடியானவன் கோபத்துடன் அவளை பார்த்து, புத்தி கெட்டவளே, மழையோ பெய்யவில்லை, இருப்பது இந்த கொஞ்சம் பயிர்தான். இதுவும் வாடிப்போனால் குழந்தைகள் எதை சாப்பிடுவார்கள்? சோறு இல்லாமல் எல்லோரும் செத்து போவீர்கள். இன்று வயலுக்கு தண்ணீர் கொண்டு வந்த பிறகுதான் குளியல், சாப்பாடு பற்றிய பேச்சு எல்லாம் என்று சபதம் செய்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு மண்வெட்டியால் அவளை அடிக்கவே போய்விட்டான். அவனது கோபத்தை கண்ட மனைவி ஓடிவிட்டாள். முதுகெலும்பு ஒடிய நாள் முழுவதும் உழைத்தான்.
மாலை வேளையாகிய போது வாய்க்காலை ஆற்றோடு இணைத்து விட்டான். தண்ணீர் சலசல என்று வாய்க்கால் வழியாக ஓடி வயலுக்குள் பாய்வதை வரப்பில் உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பார்க்கலானான். அவன் மனம் அமைதியுற்றது, ஆனந்தத்தில் மூழ்கியது. வீட்டிற்கு சென்று மனைவியை கூப்பிட்டான். இந்தா, இப்பொழுது எண்ணெய் கொண்டு வா, ஹூக்கா ஏற்பாடு செய் என்றான். பிறகு குளித்து சாப்பிட்டான். கவலையற்று படுத்து குரட்டை விட்டு தூங்கினான். இத்தகைய உறுதிதான் தீவிர வைராக்கியத்திற்கு உதாரணம். மற்றொரு குடியானவன் இருந்தான். இவனும் வயலுக்கு தண்ணீர் கொண்டு வரும் வேலையில் ஈடுபட்டிருந்தான். அவனுடைய மனைவி வயலுக்கு போய், அதிக நேரம் ஆகிவிட்டது, வாருங்கள், இப்படி அலட்டிக் கொள்வதில் பயனில்லை என்றாள். அவனும் பதில் எதுவும் பேசாமல் மண்வெட்டியை வைத்துவிட்டு, சரி, நீ கூப்பிடும்போது என்ன செய்வது, வா போகலாம் என்று வந்துவிட்டான். எல்லோரும் சிரித்தார்கள். இந்த குடியானவனால் வயலுக்கு தண்ணீர் கொண்டு வர இயலவில்லை. இது மந்த வைராக்கியத்திற்கு உதாரணம். எப்படி இந்த குடியானவனின் வயலுக்கு தண்ணீர் வரவில்லையோ அப்படியே மனிதனுக்கு தீவிரமான உறுதி இல்லாவிட்டால் இறை அனுபூதி கிடைக்காமல் போய்விடும். விஜயரிடம் கூறினார், முன்பெல்லாம் அடிக்கடி வருவீர்கள், இப்போது வருவதில்லையே, ஏன்? இங்கே வர மிகவும் விருப்பம்தான், ஆனால் எனக்கு சுதந்திரம் இல்லை, பிரம்ம சமாஜத்தில் வேலை செய்கிறேன் அல்லவா என்று கூறினார் விஜயர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காமினி காஞ்சனம்தான் மனிதனை தலைக்கு உள்ளாக்குகிறது, அவனது சுதந்திரம் போய்விடுகிறது. காமத்தின் காரணமாகத்தான் பணத்தின் தேவையும் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் மற்றவர்களுக்கு அடிமைப்பட நேரிடுகிறது. சுதந்திரம் போய்விடுகிறது. விருப்பம் போல் வேலை செய்ய முடிவதில்லை. ஜெய்ப்பூரில் உள்ள கோவிந்தஜியின் கோவில் அர்ச்சகர்கள் முதலில் பிரம்மச்சாரிகளாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் பெரும் தேஜஸ்விகளாக இருந்தார்கள். ஒரு தடவை அரசன் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினான். அவர்கள் போகவில்லை. அரசனை இங்கே வரச் சொல் என்று கூறிவிட்டார்கள். பிறகு அரசனும் மந்திரிகளும் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். அதன் பிறகு அந்த அர்ச்சகர்களை கூப்பிட்டு அனுப்ப வேண்டிய தேவையே ஏற்படவில்லை. அவர்கள் தாங்களாகவே அரசனிடம் போய் நின்றார்கள். மன்னா, ஆசீர்வாதம் செய்ய வந்திருக்கிறோம். இதோ அர்ச்சித்த மலர்களை கொண்டு வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வீடு கட்ட வேண்டும், குழந்தைக்கு உணவு ஊட்டும் விழா நடத்த வேண்டும், படிப்பு துவங்கும் சடங்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அடிக்கடி அரசினிடம் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. 1200 நேடாக்களும் 1300 நேடிகளும் கதைதான் உங்களுக்கு தெரியுமே. நித்தியானந்த கோஸ்வாமியின் மகனான வீரபத்திரருக்கு முட்டைத்தலை சீடர்கள் 1300 பேர் இருந்தனர். அவர்கள் சித்தர்கள் ஆகியதும் வீரபத்திரருக்கு பயம் உண்டாயிற்று. இவர்கள் சித்தர்கள் ஆகிவிட்டார்கள், யாரிடம் எது சொன்னாலும் அது பலித்துவிடும். இவர்கள் எங்கே போனாலும் அங்கே பயம்தான். மனிதர்கள் அறியாத்தனமாக இவர்களுக்கு தீங்கு செய்து அவமரியாதை செய்துவிட்டால் அவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்படும் என்று நினைத்த வீரபத்திரர் அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் கங்கைக்கு போய் சந்தியாவந்தனம் முதலியவற்றை முடித்து வாருங்கள் என்றார். கங்கைக்கு போய் தியானத்தில் அமர்ந்த சீடர்கள் சமாதியில் மூழ்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தேஜஸ்விகள் அவர்கள். கங்கையில் நீரேற்றம் ஏற்பட்டு வெள்ளம் தலைமீது சென்றதையும் அவர்கள் உணரவில்லை. பிறகு தண்ணீர் மட்டம் இறங்கியதையும் அவர்கள் அறியவில்லை. அவர்களது தியானமும் கலையவில்லை. அவர்களுள் 100 சீடர்கள் வீரபத்திரர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். குருவின் கட்டளையை மறுக்கக்கூடாது, எனவே ஓடிவிட்டனர். வீரபத்திரரை சந்திக்கவில்லை. மற்ற 1200 சீடர்களும் அவரை சந்தித்தனர். வீரபத்திரர் அவர்களை பார்த்து, இந்த 1300 நேடிகளும் உங்களுக்கு சேவை செய்வார்கள், நீங்கள் இவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த சீடர்கள் குருவிடம், உங்கள் ஆணைப்படியே ஆகட்டும், ஆனால் எங்களுள் 100 பேர் எங்கேயோ போய்விட்டார்கள் என்றனர். பிறகு இந்த 1200 சீடர்களும் பெண்களுடன் தங்கினர். இதன் பிறகு முன்பிருந்த தேஜஸ் அவர்களிடம் இல்லை, தவ வலிமையும் இல்லை. பெண்களுடன் தங்கியதால் அவர்களுடைய முந்தைய வலிமை போய்விட்டது. ஏனென்றால் பெண்களின் தொடர்பினால் சுதந்திரம் பறிபோய்விடுகிறது.